எக் கொத்து சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு வெங்காயம், 1 கப் தக்காளி, 1 கப் சிக்கன் சால்னா இல்லைனா வெஜ் சால்னா கூட எடுத்துக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 சப்பாத்தியுமே நல்லா பிச்சு போட்டுருங்க. அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே பிச்சு போட்ட சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த சப்பாத்தியை நல்லா வதக்கி விட்டுறலாம். சப்பாத்தி நல்லா ஃப்ரை ஆனோடனே 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ முட்டை நல்லா குக் ஆகட்டும் இந்த சப்பாத்தியோடு சேர்ந்து. முட்டை நல்லா வெந்தோடனே 1 கப் அளவுக்கு சிக்கன் சால்னா இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். அப்போ இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு இது நல்லா வதங்கட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்டீல் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நல்லா கொத்துறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய கிளாஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே பிடிச்சி நல்லா கொத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கொத்தி எடுத்துடலாம். ஸோ அப்போ நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஒரு ஸ்பூனை வச்சு. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எக் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ரைத்தாவோட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.